இந்த வீடியோவில் ரயில்வேஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்க வேகன்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். செப்டம்பர் மாதம் 2024 என்னென்ன ஜாப் வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்றதை முழுசாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எத்தனை வேகன்சிஸ் எங்கெங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும், அதே மாதிரி அவங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி ஆன்லைனில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். முக்கியமாக ஏஜ் லிமிட்லேருந்து என்ன சேலரி என்னன்றது ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் கவர் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு ஆன்லைனில் அந்த அப்ளிகேஷன் பிடிஎஃப் வேணும் அப்படின்ற லிங்க் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு புரியல, உங்களால் எடுக்க முடியல, அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிச்சி வைக்கிறோம். இதில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க, அதாவது டிகிரி ஃபுல்லாகவே முடித்தவங்க, டிகிரி இப்போ படிச்சுட்டு இருக்கிறவங்க, இல்லை ஃபைனல் இயர் அப்ளை பண்ண வேணான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்ஜினியரிங்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சி எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 14/9/2024 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா 14/9/2024 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது அப்ளிகேஷன்ஸ் எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா கரெக்டாக ஒரு மாதம் ரன் பண்ணுறாங்க. 13/10/2024 அன்றைக்கி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு இந்த ஜாப் வேகன்சிக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து நீங்கள் 13/10/2024 நீங்கள் பே பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நீங்கள் க்ரியேட் பண்ணுற உங்களுக்கான அக்கௌண்ட்டில் உங்களுக்கு ஏதாவது தவறு நடந்திருக்கு, உங்களுக்கு தப்பாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா அதை நீங்கள் கரெக்ட் பண்ணுறதுக்கான கடைசி டேட்னு பார்த்தீங்கன்னா 16/10/2024 25/10/2024 மட்டும் கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்களுக்கான டேட் ஸ்ட்ரக்சராக இருக்குது. இந்த டேட்குள்ளே நீங்கள் ஒரு ப்ரொசீஜரும் நீங்கள் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணணும். இந்த ஸ்லாபை கரெக்டாக அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதனால் டேட் வைஸ் பார்க்கும்போது கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை இதிலேருந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு எல்லாருக்குமே பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். என்னென்ன ஜாப் வேகன்சிஸ் எடுக்கிறாங்கன்றதை பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு 5 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர் கொடுத்துருக்காங்க. அதில் சேலரிலேருந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டேஷன் மாஸ்டர், குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், ஜூனியர் அக்கௌண்டன்ட் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட், சீனியர் கிளர்க் டைப்பிஸ்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஏஜ் லிமிட்லேருந்து உங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதிலே உங்களுக்கு 8113 ஜாப் வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஹையரான கிரேடு. அதனால் டிகிரி முடித்தவங்க, இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு மோஸ்ட்லி இந்த ஜாப்ஸ் வந்து சூட்டபுளாக இருக்கும். இது ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வீடியோவில் கவர் பண்ணி கொண்டு வர முடியாது. அதனால் நாங்கள் உங்களுக்கு பிடிஎஃப் உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும், அதாவது சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு என்ன உங்களுக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் என்னன்றதை தனியாக கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். அதே மாதிரி அதுபோல் அவங்க தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் ஃபிட்னஸ் உங்களுக்கு என்னென்ன இருக்கணும்னு கிரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா A2 A3 B2 C2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றது மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு விஷன், அதாவது பார்வைன்றது வந்து தெளிவாக இருக்கணும். வித்தவுட் கிளாஸில் எவ்வளோ இருக்கணும், வித் கிளாஸில் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்றதெல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். மெடிக்கல் ஃபிட்னஸ் இவ்வளோ தானா அப்படின்ற சந்தேகம் வரலாம். இல்லை, இதில் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு கண்டென்ட் தான். அதுக்கப்புறமா அவங்க ஒரு சில ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு வேகன்சிஸ்க்கும் தனித்தனியாக மாறுது. அது எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப்பில் கவர் ஆகிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 80 பேஜ் கிட்ட அந்த பிடிஎஃப் வரும். அந்த பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் முழுசாக அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு சுலபமாக அது புரியும். ஆனால் நம்ம வந்து 80 பக்கத்தையும் நம்ம போட முடியாதுன்றதுனால முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம். கண் பார்வையும் அதே மாதிரி ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கணுன்றது மட்டும் அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கீங்களா, கண் பார்வையெல்லாம் கரெக்டாக இருக்குதான்றதை நீங்கள் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டும் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. 18 வயசுலேருந்து 36 வயசு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணலான்றதை கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி, ஒரு சில கம்யூனிட்டிஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சில ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஏஜ் லிமிட்ன்றதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சில கேட்டகரிஸ், அதாவது SC STக்கு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. மற்றவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா 36 வயசுன்றதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் நம்ம 37 38 அப்படின்றத நம்ம தெரியாமல் அப்ளை பண்ணிவிடுவோம். அது மாதிரி பண்ணாதீங்க. 36 மட்டும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2/1
1986 இதுக்குள்ளே பிறந்தவர்கள் மட்டும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் அதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒன்று மாறி கொடுத்துருக்குறாங்க. அதனால் எந்த போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஏஜ் லிமிட் இருக்குதா, உங்களால் அப்ளை பண்ண முடியுமா, நீங்கள் எலிஜிபிளா அப்படின்றத கவனமாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். பிடிஎஃப்ல நீங்கள் முழுசாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுலேருந்து நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்ஸை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம்ஸால் தான் மோஸ்ட்லி எடுக்கிறாங்க. அதில் எக்ஸாம்ஸோடைய டியூரேஷன்னு பார்த்தீங்கன்னா 90 நிமிஷம், அதாவது 1.5 மணி நேரம் அப்படி வைக்கிறாங்க. அதில் ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த மட்டும் 40 மார்க்கும், மேக்ஸில் 30 மார்க்கும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அதாவது இப்போ சமீபத்தில் நடந்த நிகழ்வுகள் அதை மாதிரி பார்த்தீங்கன்னா 30 மார்க்கும் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 100 மார்க்குக்கு 100 மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த 100 மார்க்கில் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க, எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணுவாங்க. 100க்கு எவ்வளோ எடுக்கணும் அப்படின்ற சில சந்தேகம் இருக்கும். மினிமம் உங்களுக்கு 45 மார்க்காவது எடுக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு மார்க்கும் உங்களுக்கு கிரேட் வைஸ் உங்களுக்கு பிரித்து அதுலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ் பற்றிய டவுட் இருந்ததுன்னா அந்த பிடிஎஃப்பை நீங்கள் கவனமாக ஒரு 2 பேஜ் 3 பேஜ் வருது, அதை நீங்கள் பார்த்து படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதில் அவர் கொடுத்துருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்களுக்கு என்ன மார்க் எடுத்தால் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும், எவ்வளோ ஸ்கோர் பண்ணணுன்றது எல்லாமே அதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பொசிஷனுக்கு ஓப்பனிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது குட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் கண்டிப்பாக வைப்போம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கும் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றா காமனாக எல்லா பொசிஷன்ஸுமே உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். உங்களுக்கு இதில் இது உங்களுக்கு அதாவது டைப்பிங் தெரியும் அப்படின்னா நீங்கள் தைரியமாக குட்ஸ் ட்ரெயின் மேனேஜரோ இல்லை சீனியர் கிளர்க் கம் அசிஸ்டன்ட் அதை மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை உங்களுக்கு டைப்பிங் தெரியல, கம்ப்யூட்டர் பேஸ்டு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டர், சீஃப் கமர்ஷியல் கம்ஸ் டிக்கெட் சூப்பர்வைசர் அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருந்திருக்கும் அப்படின்றத நம்புகிறோம். அடுத்த ஜாப் வேகன்சியில் உங்களை மீட் பண்ணுவோம். நன்றி.